ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया तत्सर्वोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्य मनोभीष्टं येन भूतले स्वयं रूप गदामह्यं ददाति स्वपदान्तिकं वान्तेकं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरो वैष्णवाञ्च श्रीरूपं साग्रजातं सगगणानुग्नाथां तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्री राधा कृष्ण पादा नमो विष्णुपादाय कृष्णाय श्रीमते भक्तिवेदांत स्वामी नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे विशेष शून्यवादी पाशात्रिशुकारिणे नमो विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय श्रीमते भक्ति सिद्धांत सरस्वती नामिने ऋषभानवदेवी दैताय शशमन्दविज्ञानदायिने भगवे नमः। माधुर्योचल प्रेमान्तु श्रीरूपानकमर्तिना श्रीगौरकरुणाशक्ति विग्रहाय नमस्ते। नमस्ते गौरवाणी नमो गौरकिशोराय साक्षात् वैराग्यमूर्तये विप्रलम्बरसाम्बोधे पादाम्बुजाय ते नमः। नमो भक्ति विनोदाय सच्चिदानन्दनामिने गौरशक्ति स्वरूपाय गौरवये गौराविर्भावप्रियः वैष्णव सर्वभौम श्री जगन्नाथाय ते नमः। वाञ्छा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च संघर्षणाकारणवशाय गर्भोशाय प्योतिशाय शेष शेषां सकलाश नित्यानंदरामाख्य शरणं ममस्तु। नमो महावदन्याय कृष्ण प्रेम प्रदायिने कृष्णाय कृष्ण चैतन्य नामने नमः। नमो ब्रह्मण्य देवाय ब्राह्मणहिताय जगद्धिताय कृष्णाय गोविन्दाय नमः। नीलाचल निवासाय नित्याय परमात्मने बलभद्राय सुभद्रभ्यां जगन्नाथाय ते नमः। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश तप्त काञ्चन गौरङ्गे नागे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी वेदां सुरदा श्रीमान पंचतत्वात्मकं कृष्णं भक्तरूपस्वरूपकं जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 4வது அத்தியாயம் சிருஷ்டிக்கு பற்றிய முறை. இந்த பிரபஞ்சம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது அப்படிங்கிற விஞ்ஞானம் இந்த அத்தியாயத்துல சொல்லியிருக்கு. இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 14வது. நமோ நமஸ்தே சத்வருஷபாய சாத்வதா விதூர காஷ்டாய முகுயோகினா நிரஸ்த சாம்யாதிசயேன ராதசா சதா மணி பிரம்மணி ரம்யசதே நமஹ. யது வம்சத்தினரின் சகாவாகவும் பக்தரல்லாதவர்களுக்கு எப்பொழுதுமே பிரச்சனையாகவும் உள்ளவரான அவருக்கு எனது பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கின்றேன். அவரே பௌதிக மற்றும் ஆன்மீக உலகங்களின் பரம அனுபவிப்பாளர் என்ற போதிலும் ஆன்மீக வெளியில் உள்ள தமது சொந்த வசிப்பிடத்தை அவர் அனுபவித்து மகிழ்கிறார். உன்னதமான அவரது ஐஸ்வர்யம் அளவிட முடியாததாக இருப்பதால் அவருக்கு சமமானவர் எவரும் இல்லை. ஓகே, இது
இந்த போன வாரம் நம்ம வகுப்போட தொடர்ச்சி. போன வார வகுப்புல எதை பத்தி பேசிட்டு இருந்தோம் ஞாபகம் இருக்கா? நேத்து என்ன பேசணும்னு கேட்டாலே எங்களுக்கு எல்லாம் தெரியாது. போன வாரம் என்ன சொன்னீங்க? போன வாரம் என்ன படிச்சோம்? இதே அத்தியாயத்துல இதே சாப்டர். பகவானை வந்து எப்படி ப்ரூவ் பண்றது அப்படிங்கறத பேசிட்டு இருந்தோம் பிரபு. சாஸ்திரத்துல இருந்து ஒத்துக்காதவங்களுக்கு எப்படி நம்ப வைக்கிறது, எஸ் அந்த பிரபுபாதரோட அனாலஜிஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி அந்த எலக்ட்ரிசிட்டி அந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம். ஹரே கிருஷ்ணா. எஸ் எஸ் சென்ற வார வகுப்புல படைப்பாளி என்று ஒருவர் இருக்கிறார், படைப்பு என்று ஒன்று உண்டானால் படைப்பாளி என்று ஒருவர் உண்டு, படைப்பு என்று ஒன்று இருக்கும் பட்சத்துல படைப்பாளி என்று ஒருவர் உண்டு, அந்த படைப்பாளி வந்துதான் பகவான் தான். அது அவர் தன் சக்தியின் மூலமா படைக்கிறாரு. இதெல்லாம் தான் போன வார வகுப்புல பார்த்தோம். அப்ப இந்த வார வகுப்புல என்னன்னா, அந்த படைப்பாளி உருவமா அருவமா, கடவுள் உருவமா அருவமா, இந்த ரெண்டு விதமானது. அதாவது பரமபுருஷரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னத தோற்றங்கள் இரு புறங்கள் உள்ளன. ஒரு காயினுக்கு அப்படி ரெண்டு பக்கம் இருக்கோ, அந்த மாதிரி பகவானுக்கு ரெண்டு விதமான தோற்றம் இருக்கு. ரெண்டு விதமான தோற்றம். ஒன்று வந்து அவருடைய உன்னதமான சாமசுந்தர ரூபம், இனி ஒன்று வந்து அவரது தோன்றா ரூபம், அவருடைய தோன்றா ரூபம். இப்போ பெரும்பாலும் நிறைய பேர் கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு நினைச்சிட்டு, கடவுளுக்கு உருவம் கிடையாது, அவர் அருவமானவரு, அவர் ஒரு ஒளி வடிவானவரு, அவர் ஜோதி வடிவானவரு, அவர் எங்கும் வியாபிச்சிருக்கிறாரு, அவருக்கு எப்படி ஒரு உருவம் கொடுக்க முடியும்? சரி, அப்ப உங்களை பார்த்து யாரா கேட்கிறாங்க, இப்போ நம்ம எல்லாரும் கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்றோம், இஸ்கான்ல போய் கிருஷ்ண பக்தி இயக்கத்துல போய் பக்தி தொண்டு செய்யறோம். அப்போ உங்க ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ ஏதாவது நண்பர்கள் இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதாவது உறவினர்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் யாராவது கேட்கறாங்க, கடவுளுக்கு தான் உருவம் இல்லையாச்சே, நீ ஏன் போய் சாமி கும்பிடுற? கடவுளுக்கு உருவமே இல்லையே, அவர் எங்க வியாபிச்சிருக்காரு, எப்படி கடவுள் இப்படி இருக்காருன்னு சொல்றீங்க, கடவுளுக்கு எப்படி உருவம் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லு? பதில் தெரிஞ்சவங்க கைத்தூள். கடவுளுக்கு உருவம் கிடையாது, அவர் எங்கும் வியாபிச்சிருக்காரு, அவர் இல்லாத இடமே இல்லை, அவருக்கு எல்லையே இல்லை. அப்படி இருக்கிற எல்லையற்ற கடவுளை, எல்லையற்ற பரம்பொருளை, அந்த பரமாத்மாவை, பரபிரம்மத்தை, எங்கும் வியாபித்திருப்பவரை எப்படி நீங்க வந்து இந்த ரூபத்துல வழிபடலாம்? எப்படி நீங்க கடவுள் உருவம் இருக்குன்னு சொல்லலாம்? அப்படி கேட்டா என்ன பதில் சொல்லு? பதில் தெரிஞ்சவங்க கைத்தூள். ஆன்லைன்ல இருக்கிறவங்க இப்ப 2 கிளாஸ் நடக்குது, ஆன்லைன்லயும் நடக்குது, ஆன் சைட்லயும் ரெண்டுமே நடக்குது. ஹரே நேர்லயும் கிருஷ்ணா. கொஞ்சம் பேர் இருக்காங்க, ஆன்லைன்லயும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. பதில் தெரிஞ்சவங்க கைத்தூள். ஆன்லைன் இருக்கிறவங்க கை தூக்கிட்டு வெயிட் பண்ணுங்க. இங்க ஆன் சைட்ல இருக்கிறவங்க சொல்லு, எப்படி வந்து கடவுளுக்கு ரூபம் இருக்குன்னு சொல்றேன். ஒருத்தரா பேசுங்க. கத்திரிக்காய் வியாபாரம் விக்கிரகம் நான் சிலைன்னு சொல்றேன், எங்களுக்கு அதுல நம்பிக்கை இல்ல. சாஸ்திரத்தை நம்ப மாட்டேன், அதெல்லாம் நம்ப மாட்டேன். நீங்க வேணா நம்பலாம், நீங்க எல்லாம் வேணா சாஸ்திரத்தை நம்பலாம், ஆச்சாரிய நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். எனக்கு வந்து விஞ்ஞான பூர்வமா நிரூபிக்கணும், எனக்கு வந்து விஞ்ஞான பூர்வமா நிரூபிக்கணும், கடவுளுக்கு உருவம் இருக்குன்னு விஞ்ஞான பூர்வமா நிரூபிக்கணும். இது ஒரு லாஜிக், இது லாஜிக்கான பாயிண்ட். கடவுள் தான் நம்மளை படைச்சாருங்க போது அப்படி நமக்கு உருவம் இருக்கு, அவர் எப்படி உருவம் இல்லாம இருப்பாரு? இது ஒரு லாஜிக்கான கேள்வி. கடவுளை படைச்ச மனுஷனுக்கே உருவம் இருக்கும்போது அவருக்கு எப்படியா உருவம் இல்லாம போகும் இல்லையா? இது ஒரு லாஜிக். சரி, அப்புறம் வேற என்ன சொல்லலாம்? இங்க 3 பேர் கை தூக்கி இருக்காங்க. 1+7t யார் அது? ஹரே கிருஷ்ண பிரபு. நான் இதான் பிரபு சொல்ல வந்தேன். நமக்கு கடவுள் படைச்ச ஒரு மனித ஜீவராசியா நமக்கே ஒரு உருவம் இருக்கும்போது எப்படி பகவானுக்கு இல்லாம இருக்க முடியும்? அது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, பகவான் வந்து எல்லா உயிரினங்களும் வந்து அந்தராமியா இருக்கிறதுனால அவர் வந்து எங்கும் நிறைந்தவரா இருக்கிறாரு. ஜீவராசிகள் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கிறனால அவருக்கு ஒவ்வொரு ஜீவராசிக்குள்ளேயும் பகவான் இருக்கிறதுனால. ஜீவராசி எல்லா இடத்துலயும் இல்லையே, நான் இங்கதான் இருக்கேன், நான் எல்லா பக்கம் இல்லையே, நான் ஒரு இடத்துலதான் இருக்க முடியும், என்னால எல்லா பக்கம் இருக்க முடியாது. நீங்க இருக்கிறீங்க, நிறைய எல்லா உலகத்திலயும் எல்லா ஜீவராசிகளும் இருக்கிறாங்க அந்தந்த உலகத்துக்கு. சரி சரி, அதுக்கு கடவுளுக்கு என்ன சம்பந்தம்? அவர் படிச்சது பகவான் தானே பிரபு. சரி, அதுக்கும் கடவுளுடைய உருவத்துக்கு என்ன சம்பந்தம்? ஜீவராசிகளும் கடவுளுடைய உருவத்துக்கு என்ன சம்பந்தம்? அந்த எல்லா ஜீவராசிகளுக்கும் அப்புறம் ஒரு உருவம் இருக்கும்போது பகவானுக்கு இல்லாம இருக்குங்களா? சரி, அதுதான் நீங்களும் சொல்ல வரீங்க. சரி, ஓகே. மலர் மாதாஜி, தேங்க்யூ.
ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ம். உருவம் இல்ல அப்படிங்கிறது மறுக்கும் அதுக்குள்ள உருவம் அப்படிங்கிறது வந்துருது. அந்த அந்த இல்லைன்னு இப்ப இந்த பிரகலாதர் சொல்வார் இல்லைங்களா, ஹரி இல்லைன்னு சொல்லும் போது நீ சொல்ற வார்த்தையில ஹரி இருக்காருங்கிற மாதிரி உருவம் இல்ல அப்படின்னு மறுக்கும் போதே அந்த வார்த்தையை நம்ம உள்ள கொண்டு வந்துடும் உருவம் அப்படிங்கிற. But அதுக்குள்ள பகவான் இருக்கிறார் பிரபுஜி. அது உருவமா அவர் இருக்காரு. அது சரி மறுக்கணும்னா கூட அந்த வார்த்தையை சொல்லிதான் நம்ம மறுக்கிறோம். அப்போ சரி அதுலயே புரிஞ்சு உருவம் இருக்கு பகவானுக்கு. சரி ஓகே. ஸ்ரீதேவி மாதாஜி. கிருஷ்ணா பிரபு தண்டவத் பிரணாம்ஸ் பிரபு. பிரணாம்ஸ் பகவான் வந்து பகவத்கீதையில ஒரு ஸ்லோகத்துல சொல்றார் பிரபு, ராவணர்களுக்கு வந்து என்னோட தலையாகவும் என்னோட வயிற்று பகுதி வைஷ்யர்களாகவும் கைகள் வந்து சத்திரியர்களாகவும் கால்கள் வந்து சூத்திரர்களாகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவருக்கு உருவம் இருக்கிறதுனால தானே அவர் அப்படி சொல்றார். பகவானே சொல்றார் பகவத்கீதையில. பகவத்கீதையில் இப்படி ஒரு ஸ்லோகமே இல்லையே. ராமணரின் முகத்துல இருந்து முகமாகவும் சத்திரியருக்கா அப்படி ஒரு பகவத்கீதை ஸ்லோகமே இல்லையே. பாகவத்துல இருக்குது. ஆஹ் சரி. கேலக்ஸியா 13. கேலக்ஸியா 13. பிரபு நம்மளுடைய நிறை குறைகளை வந்து ஒரு மனிதர்கள்ட்ட சொல்ற மாதிரி பகவான்கிட்டயும் நம்ம சொல்றோம்ல பிரபு. அப்ப அது வந்து ஒரு உருவமா இருந்தாதானே பிரபு நம்ம சொல்ல முடியும். அது வந்து அருவமா இருந்துச்சுன்னா நம்ம யார்கிட்ட பிரபு பேசுவோம். இப்ப பகவான்கிட்ட மௌனமாக பேசுறோம்னு சொன்னா அவருக்குன்னு ஒரு உருவம் இருக்கணும்ல பிரபு. அப்ப அந்த உருவம் இருந்தாதான் நம்ம அவர்கிட்ட பேசவே முடியும். நம்மளுடைய மனதுல இருக்கிற கஷ்டங்கள், வேற கவலைகள், இல்ல நல்ல நல்ல விஷயங்கள் எதா இருந்தாலும் நம்ம பகவான்கிட்ட பேசினா அவரை வந்து ஒரு உருவமா நம்ம மைண்ட்ல திங்க் பண்ணா மட்டும்தான் அவர்கிட்ட நம்ம பேசவே முடியும். அப்ப நீங்க ஒரு ஒரு உருவம் நீங்க கற்பனையா ஒரு உருவத்தை பண்ணி வச்சுட்டு உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் அதுகிட்ட சொல்லி அழுதா நான் என்ன பண்ண முடியும் பிரபு? அப்படிலாம் சொல்ல முடியாதுல்ல பிரபு. சாஸ்திரங்கள்ல இருக்கிற கிருஷ்ணர் தான் பரமபுருஷ பகவான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப நம்ம கிருஷ்ணர் நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதை வச்சுதானே பிரபு நம்மளால அவங்கள்ட்ட பேச முடியும். அதனால நீங்க உங்க கஷ்டத்தை எல்லாம் சொல்றதுக்கு தான் விக்கிரக வழிபாடு செய்றீங்களா? பிரபு அதுக்குன்னு இல்ல பிரபு. எல்லாமே நம்ம வந்து இப்போ அவருக்கு அபிஷேகம் பண்றோம், மற்ற ஆராதனை பண்றோம், ஆரத்தி பண்றோம், எல்லாத்துக்குமே ஒரு உருவம்னு இருந்தாதானே பிரபு நம்மளால செய்ய முடியும். இல்ல அதான் அது கற்பனையானதுங்கிறேன். நீங்க கற்பனையா ஒரு உருவத்தை பண்ணிட்டு இதுதான் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி செய்ய முடியாதுல்ல பிரபு. இல்லையா? ஆமா பிரபு. உருவம் நான் இருந்தாதான் பிரபு இந்த அபிஷேகம் ஆராதனை எல்லாமே செய்ய முடியும். எல்லா வழிபாடுமே உருவம் இருந்தாதான் செய்ய முடியும். உருவமே இல்லாம நம்ம யாருக்கு பிரபு பண்ண முடியும்? இல்ல அதான் நீங்க என்ன பண்றீங்க, உங்களால கடவுளை உணர முடியாதனால ஏதோ ஒரு கற்பனையா ஒரு உருவத்தை வச்சு வழிபாடு பண்றீங்கன்னு நான் சொல்றேன். அப்படிலாம் கற்பனை எல்லாம் பண்ண முடியாது பிரபு. அப்புறம் எப்படி சொல்றீங்க கடவுள் இப்படிதான் இருப்பாரு நீங்க உட்கார்ந்து வழிபட்டு இருக்கீங்க? பகவான் சாஸ்திரத்துல சொல்லதை வச்சுதான் பிரபு நம்ம கிருஷ்ணருடைய படத்தை வச்சு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நான் அதை நம்ப மாட்டேன். நீங்க வந்து சாஸ்திரத்தை சொல்லியிருக்கீங்கன்னா சொன்னா நம்ப மாட்டேன். எனக்கு விஞ்ஞானபூர்வமா சொல்லணும். நீங்க என்ன ஹரே செய்யணும்? கிருஷ்ணா பிரபு. ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண மதே சொல்லுங்க. பிரபு, பகவான் வந்து நம்ம மாதிரி கிருஷ்ண துவாரகால அயோத்தியா எல்லாம் நம்ம வாழ்ந்து இருக்காங்க. சோ உருவம் இருந்ததுதான் பிரபு அவங்க நம்ம கூட இருந்தாங்க. சோ அப்படி கூட எடுக்கலாமா? அந்த உருவம் வந்து நான் கற்பனையாடுன்னு சொல்றேன். அந்த கதைகள் எல்லாமே கற்பனை கட்டுக்கதைன்னு நான் சொல்றேன். இங்க சொல்லிருக்கலையா பிரபா பொருள் என்ன சொல்றாரு? ஒரு நிமிஷம் இங்க படிச்சனே, இங்க படிச்சேன் பொருள் இல்ல, ஒரு நிமிஷம் இருக்க. எனவே பகவானும் அவரது வசிப்பிடமும் என்றென்றும் ஒரு கட்டுக்கதையாகவே அவர்களுக்கு காணப்படுகிறது. இந்த பகவானோட உலகெல்லாம் ஏதோ கற்பனை பண்ணி சொல்றாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. யாரு? பௌதிகவாதிகள். பௌதிகவாதிகள் என்ன நினைக்கிறாங்க? பௌதிகவாதி எப்பொழுதும் பகவானிடமிருந்து விலகியே ரொம்ப தூரத்துல இருக்காரு. அவங்க என்ன நினைக்கிறாங்க? இந்த பகவானுடைய உலகம், அவர் வசிக்கிற இடம், அவரு இதெல்லாம் சும்மா ஏதோ கற்பனை பண்ணி கட்டுக்கதையா சொல்றாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி உள்ளவங்க உங்ககிட்ட பேசும்போது நீங்க என்ன சொல்லுவீங்க? ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க பிரபு. பிரபு படைப்பு ஹரே கிருஷ்ணா. அவங்க டிராவல் பண்றாங்க பிரபு, டிராவல் பண்ணிக்கிட்டே கேக்குறாங்க, ட்ராப் ஓட்டிக்கிட்டே கேக்குறாங்க, அதனாலதான். ஓகே ஓகே, அப்ப கட் ஆயிடுச்சு. சரி. சோ இந்த மாதிரி இப்ப வந்து மன்னர்கள் ஆச்சாரியர்கள்லாம் இவ்வளவு கோவில் கட்டியிருக்காங்கல்ல பிரபு. இவ்வளவு கோவில் கட்டி அதுல வந்து பகவானை பிரதிஷ்டை பண்ணி தானே பிரபு செய்யறாங்க. அப்ப நம்ம அதை வழி வழியா நம்ம பரம்பரையா வழிபடுறப்ப
அது இருக்கு, நம்ம தானே பிரபு செய்யணும். அது கடவுளை உணர முடியாதவங்களுக்காக, கடவுளை வந்து உருவமற்ற தன்மையில உணர முடியாதவங்களுக்காக, ஆரம்ப நிலையில் உள்ளவங்களுக்காக அந்த மாதிரி காலத்துல கோயில்லாம் கட்டி வச்சிருக்காங்க. அப்படி சொன்னேன். பிரபு படைப்புன்னு ஒண்ணு இருந்தா படைத்தவர் கண்டிப்பா இருக்கதான் பிரபு செய்வாங்க. ஆமா, அதுதான் ஒத்துக்கிறேன். படைப்பாளி இருக்காரு, நான் ஒத்துக்கிறேன். நான் ஒரு உருவம் இல்லைன்னு சொல்றேன். பிரபு ஹரே கிருஷ்ணன். 10th சாப்டர்ல அர்ஜுனர் சொல்றாருல பிரபு, பரபிரம்மம் பரந்தாமம் அதை கன்ஃபார்ம் பண்றாங்க இல்லையா வியாசர், நாரதர், அசிலர். ஆமா, அப்ப அதை வச்சு அவருக்கு உருவம் இருக்குன்னு பிரபு அர்த்தம். எனக்கு விஞ்ஞானபூர்வமா நான் தான் பகவத்கீதையெல்லாம் கற்பனைன்னு சொல்றேனே. பகவத்கீதை, ராமாயணம், மகாபாரதம் கற்பனை. இதை வச்சு நான் எடுத்துக்க மாட்டேன். இப்படி சொன்னேன். ஸ்டோரி ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா பிரபு, அவர் வந்து உலகத்தோட ரோல் மாடல் வச்சுக்கிட்டு அவரோட ஃப்ரெண்ட் அவர் நம்ப மாட்டாரு. அப்போ அவர் சொல்லுவார் இல்லையா, இந்த சின்ன இது பண்றதுக்கே வந்து ஒரு மெஷின் தேவைப்படுது, இந்த உலக உருண்டையை வந்து நம்ம சுத்த வைக்கிறதுக்கு. அப்போ இந்த நிஜ உலகம், நாம உலகம் வந்து வாழ்றோம், அப்ப அதை இயக்குறவர் கண்டிப்பா இருப்பாரு. அதை வச்சு நம்ம சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணலாம் இல்லையா பிரபு? அந்த மாதிரி மகாத்மா காந்தி கூட சொல்லியிருக்காரு. ஒரு பக்தர் வந்து 2 விதத்திலயும் பதில் சொல்ல தெரிஞ்சிருக்கு. நம்மகிட்ட யாராவது கடவுளை, கிருஷ்ணரை பற்றி கேள்வி கேட்டா அவங்களுக்கு நம்ம விஞ்ஞான பூர்வமா பதில் சொல்ல தயாரா இருக்கணும். சாஸ்திர ரீதியா 2மே சொல்லணும். அப்ப இந்த 2மே நான் சொல்லணும். கடவுளை பற்றி யாராவது என்கிட்ட கேள்வி கேட்கறாங்க, கடவுளுடைய உருவத்தை பத்தி யாராவது என்கிட்ட கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா நான் 2 விதமா அவங்களுக்கு பதில் சொல்லணும். விஞ்ஞான பூர்வமாவும் சொல்லணும், சாஸ்திர பிரமாணத்தோடய சொல்லணும். அப்படின்னா நான் பிரபுபாத் புக்கை ஒழுங்கா படிக்கணும். பிரபுபாத் புஸ்தகத்தை நான் ஒழுங்கா படிச்சேன்னாதான் என்னால இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும். அதனால முதல்ல ஓரொரு பக்தர்களும் குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது பிரபுபாத் புஸ்தகத்தை வாசிக்கணும். கிரகஸ்த பக்தர்களா இருக்கிறவங்க 1 மணி நேரம் பிரபுபாத் புஸ்தகத்தை வாசிக்கணும். பிரம்மச்சாரியா சன்னியாசியா இருக்கிறவங்க 2 மணி நேரம் பிரபுபாத் புஸ்தகத்தை வாசிக்கணும். புத்தகம் வாசிக்காம நீங்க எந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. அதை வந்து கற்பனை பண்ணியோ அப்படிலாம் சொல்ல முடியாது. யார் என்ன கேள்வி கேட்டாலும், அது பௌதிகவாதிகளோ, நாத்திகர்களோ, விஞ்ஞானிகளோ, அல்லது வந்து மனக்கற்பனையாளர்களோ, தத்துவவாதிகளோ, மாயாவாதிகளோ, சாதாரண பாமர மக்களோ யார் கேள்வி கேட்டாலும் நமக்கு பதில் சொல்ல தெரியும். அப்படின்னா நம்ம தினமும் குறைந்தபட்சம் அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் வரைக்கும் பிரபுபாத் புஸ்தகத்தை படிக்கணும். பிரபுபாதுடைய புஸ்தகத்துல இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் இருக்கு. என்னெல்லாம் கேள்வி கேட்டனோ, இப்ப நான் என்னெல்லாம் கேள்வி கேட்டனோ அதுக்கு எல்லாம் பதில் இருக்கு. நான் எப்படி, நீங்க எல்லாம் பக்தர்களா பேசுனீங்க, நான் ஒரு நாத்திகன் மாதிரி பேசுனேன். நான் ஒரு பௌதிகவாதி மாதிரியோ நாத்திகன் மாதிரியோ உங்ககிட்ட கேள்வி கேட்டேன். அப்போ நீங்க வந்து திணறக்கூடாது, நீங்க பதில் சொல்ல தயாரா இருக்கு. அப்படின்னா எப்படி பண்ணணும்? பிரபுபாத் புஸ்தகத்தை அட்டை முதல் அட்டை வரை கவனமா படிக்கணும். சின்ன சின்ன புஸ்தகங்கள்ல பிரபுபாத் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. இந்த காலத்துல எப்படி வந்து கிருஷ்ண பக்தியை விஞ்ஞான பூர்வமா நிரூபிக்கிறது, இந்த நவீன காலத்துல அறிவியல் காலத்துல எப்படி வந்து ஒருவர் கிருஷ்ண பக்தியை விஞ்ஞான பூர்வமா நிரூபிக்கிறதுன்னு பிரபுபாத் செஞ்சிருக்காரு. பிரபுபாதர் வந்து இந்த இயக்கத்தை தொடங்கினது அமெரிக்கா மாகாணத்துல. அவங்களுக்கு வந்து பகவத்கீதைன்னு என்னன்னு தெரியாது, பாகவதம்னா என்னன்னு தெரியாது, கிருஷ்ணன்னா யாருன்னு தெரியாது. பிரபுபாதருடைய சங்கம், ஒரு தூய பக்தருடைய சங்கம் கிடைச்சதுனாலும், அந்த தூய பக்தர்கிட்ட இருந்து கேட்டதுனாலும், பிரபுபாதருடைய தூய்மையினாலும் பிரபுபாதர் வந்து அவங்களுக்கு புரியுற மாதிரி விஞ்ஞான பூர்வமாவும் கிருஷ்ண பக்தியை சொன்னார். அதனால அவங்க எல்லாம் கிருஷ்ண பக்திய தீவிரமா எடுத்துக்கிட்டாங்க. அதனால கிருஷ்ண பக்தியை நம்ம ஒரு சாதாரணமா ஏதோ வந்து எனக்கு கடவுளை உணர தெரியல அதனால பக்தி பண்றேன், இன்னைக்கு பெரும்பாலும் அப்படிதான் நினைக்கிறாங்க. இன்னைக்கு பெரும்பாலும் பக்தி மார்க்கத்தை பின்பற்றவங்களை என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் இவங்கெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டவங்க, யாராவது பக்தி மார்க்கத்தை பின்பற்றினா இவங்க உணர்ச்சி வசப்பட்டவங்க, இவங்களுக்கு கடவுளை உணர முடியல அதான் கோயில போய் சாமி கும்பிடுறாங்க அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அதனாலதான் பாருங்க, பெரும்பாலும் கோயில்கள்ல தேவாலயங்கள்ல பெண்களுடைய கூட்டம் அதிகமா இருக்கும். ஏன்னா பெண்கள் வந்து ரொம்ப சுலபமா விக்கிரக வழிபாடு செய்வாங்க, கோயிலுக்கு போவாங்க, சேவை பண்ணுவாங்க, பூ கட்டுவாங்க. ஆண்களை பாருங்க ஏதாவது உட்காந்து தத்துவ விசாரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பெரும்பாலும் ஆண்கள் வந்து கோயிலுக்கு இன்னைக்கு வர்றதில்லை. ஏன் பெரும்பாலும் ஆண்கள் இன்னைக்கு கோயிலுக்கு வர்றதில்லை? அவங்க நினைக்கிறாங்க கோயில் வந்து குழந்தைகளுக்காக, கோயில் வந்து வயசானவங்களுக்காக, கோயில் வந்து பெண்களுக்காக. இது முற்றிலும் தவறான கருத்து. இது முற்றிலும் தவறான. கோயில் வழிபாடு என்பது மிக உன்னதமானது, மிக உன்னதமானது, மிக உயர்ந்தது. பக்தி யோகம், பக்தி யோகம் என்பது மற்ற யோகத்தை காட்டிலும் சிறந்தது. அதுதான் பகவத்கீதை நிரூபணம் பண்ணுது. பகவத்கீதையில கிருஷ்ணா 6ஆம் அத்தியாயத்துல பல்வேறு யோக முறைகளை பத்தி சொல்லிட்டு பக்தி யோகமே உயர்ந்ததுங்கிறார்.
தபசிப்பியோ அதிகோ யோகி ஞானிப்பியோ மதோதிக கர்மிப்பியோ சாத்திகோ யோகி தஸ்மாத் யோகி பவார்ஜுனா. அர்ஜுனா, ஒரு ஞானி ஒரு கர்மி விட ஒரு ஞானி உயர்ந்தவன். அதாவது பௌதிகவாதியை விட. இந்த பௌதிகவாதின்னு என்ன அர்த்தம்னா, அவன் புலனின்பமே பிரதானம் வாழ்றான். கோயிலுக்கு போக நேரம் கிடையாது, புஸ்தகம் படிக்க நேரம் கிடையாது, சேவை பண்ண நேரம் கிடையாது, கடவுளை உணர நேரம் கிடையாது. இவன் தான் பௌதிகவாதி. அந்த பௌதிகவாதி காட்டும் உயர்ந்தவன் ஒரு ஞானி. சாஸ்திரங்களை விசாரணம் செய்து கடவுளையும் தன்னையும் உணர, நான் யாரு, ஆத்மானா என்ன, பரமாத்மானா யாரு, கடவுள் யாரு, இதை உணர முயற்சி போவன் ஞானி. அப்புறம் யோகத்தை கடினமா பயிற்சி பண்றவன் யோகி. சாப்பிடாம தூங்காம புலன்களை கட்டுப்படுத்தி மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்பவன் யோகி. அப்போ ஒரு பௌதிகவாதியோட ஞானி உயர்ந்தவன், ஞானி காட்டிலும் யோகி உயர்ந்தவன், யோகியை காட்டிலும் பக்தன் உயர்ந்தவன் சொல்றார் கிருஷ்ணா. 6ஆம் அத்தியாயத்துல 3 விதமான யோக முறைகளை பத்தி சொல்றார். ஞான யோகம், அஷ்டாங்க யோகம், பக்தி யோகம். சோ இந்த மற்ற யோகம், ஞான யோகம், அஷ்டாங்க யோகம், அந்த யோகத்திலும் கடவுளை உணரலாம், அந்த யோகத்திலும் இறைவனை அடையலாம். ஆனா அதை காட்டிலும் உயர்ந்தது பக்தி யோகம். 6ஆம் அத்தியாயம் கடைசி ஸ்லோகம். யோகினாம் அபி சர்வேஷா, யோகியிலே எல்லாம் சிறந்த யோகி. மத்கதே அந்தராத்மனா, என்னை யாரு உள்ள தியானம் பண்ணிட்டு இருக்கு, எனக்கு பக்தி பண்றவன். யோகி எல்லாம் சிறந்தவர் யாருன்னா, எப்பொழுதும் என்னை உள்மனதில் தியானம் செய்து கொண்டு, யோகினாம் அபி சர்வேஷா மத்கதே அந்தராத்மனா, ஸ்ரத்தாவான் முழு நம்பிக்கையோட, பஜதேமா பக்தி தொண்டு செய்யக்கூடிய பக்தன், சமயத்த அவன் எனக்கு மிகவும் பிரியமான நெருக்கமான யோகியாவான். அப்போ கிருஷ்ண பக்தர் அப்படிங்கிறவரு எல்லா யோகி விட உயர்ந்தவர். பக்தி யோகம் எல்லா யோகத்தை விட உயர்ந்தது. இது 6ஆம் அத்தியாயத்துல கிருஷ்ணர் சொல்லி முடிக்கிறார். திரும்பி 12ஆம் அத்தியாயம் வரும்போது கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, அர்ஜுனன் ஆரம்பத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார். இப்போ நாம எப்படி இந்த வகுப்பு தொடங்கணும்னு ஒரு கேள்வி கேட்டோம். இந்த வகுப்பு ஆரம்பிச்ச உடனே இறைவன் உருவமா அருவமான்னு ஒரு கேள்வி கேட்டோம். இதே கேள்விய 5000 வருஷத்துக்கு முன்னாடி அர்ஜுனனும் கிருஷ்ணர்கிட்ட கேட்டார். ஏன்னா பின்னாடி இந்த மாதிரி குழப்பவாதிகள் நிறைய இருப்பாங்க. பின்னாடி கடவுளுக்கு உருவம் இல்ல, அவர் அருவமானவரு, அவர் ஒளி வடிவானவரு, அவர் ஜோதி வடிவானவர் சொல்லி கடவுளை ரொம்ப கஷ்டப்பட்டு தேட முயற்சி பண்றவங்க இருப்பாங்க. அதனால கிருஷ்ணரே சொல்லிருட்டும், அவரை அணுகிறவங்கள யார் பக்குவமானவங்க, கிருஷ்ணரை அணுகுவதுல யார் பக்குவமானவங்க, கிருஷ்ணா உங்களை 2 விதமான வழியில அணுக முயற்சி பண்றாங்க. ஒரு சிலர் உங்களை உருவத்துல வழிபாடு செய்யறாங்க, இன்னொருத்தர் உங்களை தோன்றா ரூபத்துல வழிபடுறாங்க. 2 பேர்ல யார் பக்குவமானவங்க? அப்ப கிருஷ்ணர் சொன்னாரு, 2 பாதிலுமே என்ன உணரலாம், என்னை தோன்றா ரூபத்திலையும் வழிபடலாம், என்ன இந்த உருவத்தோடும் வழிபடலாம். இந்த 2 பேர்ல யார் பக்குவமானவங்கன்னா, யார் என்னுடைய இந்த சச்சிதானந்த ரூபத்தை வழிபடுறாங்களோ அவங்க பக்குவமானவங்க. மற்ற பாதை ரொம்ப கடினமானது. அதனாலதான் இந்த ஸ்லோகத்துல ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாங்க, நமோ நமஸ்தே சத்வ ரிஷபாய சாத்வதாம் விதூர காஷ்டாய முகு குயோகினா. இந்த ஸ்லோகத்துல குயோகினாம்னு ஒரு வார்த்தை, பக்தர் அல்லாதவங்க. என்ன சொல்றது இந்த ஸ்லோகம், யது வம்சத்தின் சகாவாகவும் பக்தர் அல்லாதவர்களுக்கு எப்போதுமே பிரச்சனையாகும். பக்தர் அல்லாதவங்களுக்கு கிருஷ்ணா எப்பவுமே பிரச்சனை தான், புதிர்தான், புரியாத புதிர்தான். யாரெல்லாம் பக்தர் அல்லாதவங்க? யோகிகள், ஞானிகள், கர்மிகள், பௌதிகவாதிங்க, நாத்திகர்கள், இவங்க எல்லாம் குழப்பவாதிகள். பக்தர் அல்லாதவங்களுக்கு கிருஷ்ணா எப்பவுமே பிரச்சனையாவே இருக்காரு. அவரை இவங்களால புரிஞ்சுக்கவும் முடியல, உணரவும் முடியல. பக்தர் அல்லாதவங்களுக்கு கிருஷ்ணா எப்பவுமே புரியாத புதிராவே இருக்கிறார். பக்தர் அல்லாதவங்களுக்கு பகவான் கிருஷ்ணர் எப்பவுமே புரியாத புதிராவே இருக்கார், பிரச்சனையாவே இருக்கார். ஆனா அதே சமயம் பக்தர்களுக்கு கிருஷ்ணா 5 விதமான அன்பு பரிமாற்றம் செய்யறார். பக்தர்களோட கிருஷ்ணா 5 விதமான அன்பு பரிமாற்றம். அதுதான் இங்க பொருளுரையில ப்ரோப்பா எழுதியிருக்காரு. பரமபுருஷரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னதமான தோற்றங்கள் 2 புறங்கள் உள்ளன. பகவான் கிருஷ்ணரின் உன்னதமான தோற்றங்களுக்கு 2 புறம், எப்படி ஒரு காயினுக்கு 2 சைடு இருக்கோ அது மாதிரி. முதலாவதாக பகவான் கிருஷ்ணர் யது வம்சத்தின் குடும்ப அங்கத்தினர் ஒருவராக இருந்ததை போல தூய பக்தர்களுக்கு அவர் மாறாத துணைவராக, பக்தனுக்கு மிக பிரியமானவராக, அர்ஜுனனுக்கு நண்பராக, யசோதாமா நந்தகோபருக்கு மகனாக, சுதாமா ஸ்ரீதாமா மற்றும் மதுமங்கள் ஆகியோருக்கு நண்பராக,
பிரஜபூமியின் இளம் நங்கைகளுக்கு காதலனாகவும் நேசத்துக்குரிய சகாவாகவும் அவர் இருக்கிறார். சோ பக்தர்களுக்கு பகவான் 5 விதமான உறவுகளை அவங்களோட பங்கு கொள்றாரு. பக்தர்கள் கூட பகவான் என்ன பண்றாரு? 5 விதமான ரிலேஷன்ஷிப். யசோதாமா, நந்தகோபர், வசுதேவர், தேவிக்கு குழந்தையா இருக்காரு. அது என்ன பாவம்? அது வாத்சல்ய பாவம். அர்ஜுனன் போன்றவருக்கு நண்பரா இருக்காரு. அது என்ன பாவம்? சக்கிய பாவம், நட்பு ரீதியில. அப்புறம் பிருந்தாவனத்து கோபிகளுக்கு காதலனா இருக்காரு. அது மாதுரிய பாவம். ஹனுமானை போன்ற பக்தர்களுக்கு எஜமானனா இருக்காரு. அது தாசிய பாவம். சாந்த, தாசிய, சக்கிய, வாத்சல்ய, மாதுரி, 5 விதமான ரசம். அப்போ பகவான் கிருஷ்ணர் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். அவருக்கு ரூபம் உண்டு. கடவுளுக்கு ரூபம் உண்டு. அவருக்கு உருவம் இல்லாத தன்மையும் உண்டு. அவருடைய உருவமற்ற தன்மையும் உண்டு. இது வேணும்னா இது, அது வேணும்னா அது. ஏதாமா பிரபத்தியந்தே தாம் சதேவ. ஒருவர் என்னிடம் சரணடைவதற்கு ஏற்றார் போல நான் பலன் அளிக்கிறேன். கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளா நினைக்கிறவர் கிருஷ்ணா முழுமுதற் கடவுள். கிருஷ்ணா வந்து ஒரு ஒளி வடிவமானவர், கிருஷ்ணா ஒளி வடிவமானவர். அந்த ஒளி வடிவம் என்னது? கிருஷ்ணாவுடைய ஒளி வடிவம் பகவானுடைய உடல் தேஜஸ். அந்த பிரம்ம ஜோதி. பிரம்ம ஜோதி பகவானுடைய சரீரத்தினுடைய தேஜஸ். தேஜஸ். சரி, இப்ப ஏன் இப்ப வந்து என்னன்னா, இப்ப நம்ம ஆரம்பத்துல என்ன கேள்வி கேட்டோம்? கடவுள் உருவமா அருவமா? அவரை உருவமாவும் வழிபடலாம், அருவமாவும் வழிபடலாம். அவரை முழுமுதற் கடவுளாம் வழிபடலாம், அவர் பிரம்ம ஜோதியாவும் வழிபடலாம். அந்த 2 பாதையில உருவமா வழிபடுறது ரொம்ப சுலபமானது, ரொம்ப எளிமையானது, ரொம்ப அழகானது, இனிமையானது. உருவமற்ற பாதை ரொம்ப கடினமானது. ரொம்ப கிளேஷா அதிகரஸ்தேஷா அவ்யக்தா சத்த சேதசா அவ்யக்தாகி கதிர் துக்கம் தேகவா அவாப்பியதே. கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? என்னை தோன்றா உருவத்துல வழிபடுறது ரொம்ப கஷ்டம். இப்ப உதாரணத்துக்கு இங்க யார் இருக்காங்க? எனக்கு வனஜா மாதாஜி இதுல தெரியுறாங்க, கம்ப்யூட்டர்ல. வனஜா மாதாஜி. வனஜா மாதாஜி நான் சொல்றேன், நீங்க வந்து கிருஷ்ணரை நினைக்கணும், ஆனா உருவமா நினைக்க கூடாது. நீங்க கிருஷ்ணரை நினைச்சுக்கிட்டே இருக்கணும், ஆனா அவர் உருவம் கிடையாது. வனஜா மாதாஜி நினைக்க முடியுமா? வனஜா மாதாஜி நீங்க கிருஷ்ணான்னு ஒருத்தர் இருக்காரு, கிருஷ்ணான்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் முழுமுதற் கடவுள், அவருக்கு உருவம் கிடையாது, ஆனா நீங்க அவர் நினைக்கணும், அவர்கிட்ட அன்பு செய்யணும். எப்படி பண்ணுவாங்க? முடியுமா? வனஜா மாதாஜி கிருஷ்ணான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் முழுமுதற் கடவுள், அவர் தான் எல்லாத்தையும் படைக்கிறாரு, அவர் தான் எல்லாத்தையும் காக்குறாரு, அவர் தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்காரு, அவருக்கு சமமானவர் யாரும் கிடையாது, ஆனா அவர் குருவும் கிடையாது, ஆனா நீங்க அவர் நினைக்கணும். எப்படி நினைக்க முடியும்? ஆனா அவர் எப்படி இருப்பார் சொல்லுங்க. ஆனா எப்படி இருப்பார் சொல்லுங்க. ஆனா கிருஷ்ணர் எப்படி இருப்பார்? கிருஷ்ணர் எப்படி இருப்பார் சொல்லுங்க. அவருக்கு உருவம் இல்ல, ஆனா நினைக்கணும். ஆனா எப்படி இருப்பார் சொல்லுங்க, அப்பதான் நினைக்க முடியும். அப்போ உருவமற்ற ஒன்று மனதை நிறுத்துறது கஷ்டம், உருவமற்ற ஒன்று. ஆனா கிருஷ்ணா அது தன் சக்தி மூலமா எங்கும் வியாபிச்சிருக்க. இப்போ உதாரணத்துக்கு பிரதம மந்திரி எங்க இருக்காரு? பிரைம் மினிஸ்டர் பிரதம மந்திரி எங்க இருக்காரு? டெல்லியில இருக்காரு. டெல்லியில இருக்காரு. நல்ல வேலை. எங்க இருக்காரு என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? அவர் டெல்லியில இருக்காரு. ஸ்கூல்ல இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களா? பிரதம மந்திரியோட இந்தியாவோட கேபிட்டல் எது இல்லை. நல்ல வேலை, சொல்லி கொடுத்தா சந்தோஷம். சோ பிரதான மந்திரி வந்து டெல்லியில இருக்காரு, ஆனா இங்கேயும் இருக்காரு. எப்படி? ஒரு நிமிஷம். பதில் தெரிஞ்சவங்க கை தூக்கணும். ஆட்களை வச்சிருக்காரு. பதில் தெரிஞ்சவங்க கை தூக்கணும். இந்த மாதிரி பேசக்கூடாது, அப்ப எல்லாம் குழப்பமாயிடும். சரி, பிரதம மந்திரி வந்து டெல்லியில இருக்காரு, ஆனா இங்கேயும் இருக்காரு. மதுரையில இருக்காரு, காரைக்குடியில இருக்காரு, பெரம்பலூர்ல இருக்காரு, ஆனா டெல்லியில இருக்காரு. எப்படி? எப்படி அது? முதல்ல ஆன்சைட்ல சொல்லுங்க. பிரதம மந்திரி டெல்லியில இருக்காரு, ஆனா பெரம்பலூர்ல இருக்காரு, காரைக்குடியில இருக்காரு, மதுரையில இருக்காரு. எப்படி? இல்ல, இந்த கூட்டத்துல கோயந்தா போடுறவங்க கை தூக்குங்க. பதில் தெரிஞ்சு கை தூக்கு. சரி, ஓகே. அப்புறம் சரி, ஓகே. அப்புறம் ஓகே, இங்க ஆன்லைன்ல 3 பேர் கை தூக்கி இருக்காங்க. ஸ்ரீதேவி மாதாஜி,
ஹரே கிருஷ்ணா பிரபு. தண்டவத் பிரணாம்ஸ் பிரபு. பிரைம் மினிஸ்டர் வந்து அவரோட ஸ்ரீதேவி மாதாஜி சொல்லுங்க. நடக்குது. அவரோட டிபார்ட்மெண்ட், அவரோட கண்ட்ரோல்ல தான் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஓகே தேவி, உங்க 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 நெட் வந்து கிளியரா இல்லைங்க மாதாஜி. பிரைம் மினிஸ்டர் வந்து அவரோட ஊர்ல இருப்பாரு. பட் அவருக்கு கீழே தான் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் இயங்கிட்டு இருக்கு. அவரோட கண்ட்ரோல் தான். ஆனா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் போய் என்ன நடக்குதுன்னு அவர் பார்க்க முடியும். ஓகே தேவி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஆமா பிரபு, இந்த மாதாஜி சொன்ன மாதிரி பிரதம மந்திரியோட சக்தியினாலதான் எல்லாருமே அதிகாரம் பெற்றவர்களாதான் அவங்களோட வரம்புக்கு உட்பட்டவங்களாதான் எல்லாருமே ஆட்சி செய்யறாங்க. அதனால இந்தியா ஃபுல்லா என்ன நடக்குதுங்கிறது அவருக்கு நாலேஜுக்கு போகும் பிரபு. சரி ஓகே. மலர் மாதாஜி. பிரபுஜி, லைக் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இப்ப சொன்ன மாதிரி தான், போஸ்டல், ரயில்வே, பேங்கிங், இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும். ஓகே சோ இப்ப கிளியரா தெளிவா சொல்ல போனா இவ்வளவு டீட்டெயில் தேவையில்லை, ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம். எப்படி ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம்னா, பிரதம மந்திரி டெல்லியில இருக்காரு, ஆனா அவர் சக்தி பெரம்பலூர்ல இருக்கு, அவர் சக்தி காரைக்குடியில இருக்கு, மதுரையில இருக்கு, இந்தியா முழுவதும் இருக்கு. ஏன்னா அவர் ஆளுமைக்கு உட்பட்டு இருக்கு. ஆளுமை அவருடையது, ஆனா அவர் அங்க இல்ல. ஆளுமை அவருடையது, ஆனா அவர் அங்க இல்ல. அப்ப அவர் இருக்கவும் செய்யறாரு, இல்லாமலும் இருக்காரு. குழப்புற மாதிரி இருக்கு. எப்படி குழப்புற மாதிரி இருக்கு? பிரதம மந்திரிக்கு இருக்காரா? இருக்காரு, ஆனா இல்ல. எப்படி? அவர் பர்சனலா அங்க இல்ல, அவருடைய எனர்ஜி அங்க இருக்கு, அவருடைய ஆளுமை இருக்கு. இப்ப அவருடைய கவர்மெண்ட், இப்ப யாருடைய கவர்மெண்ட்? பிரதம மந்திரியோட கவர்மெண்ட். சோ பிரதம மந்திரி அந்த கவர்மெண்ட்டை நடத்துறாரு, அவர் டெல்லியில இருக்காரு, ஆனா அவர் ஆளுமைக்குள்ள எல்லா மாநிலங்களும் இருக்கு, எல்லா மாநிலங்களும் இருக்கு. அப்போ அந்த இடத்துல அவர் இருக்கவும் செய்யறாரு, இல்லாமலும் இருக்காரு. பிரதம மந்திரி டெல்லியில தான் இருக்காரு, ஆனா அவருடைய ஆளுமைக்குள்ள தான் நடக்குது. அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்ன ரூல் போடுறாங்களோ ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணணும். அவர் அந்த சட்டத்தை தான் எல்லாரும் பின்பற்றணும். அதே மாதிரிதான் கிருஷ்ணா வந்து பூமியில இருந்து ரொம்ப தொலைவுல இருக்காரு, ரொம்ப அருகிலும் இருக்காரு. பூமியில இருந்து ரொம்ப தொலைவுல இருக்காரு, ரொம்ப அருகிலும் இருக்காரு. யாருக்கு ரொம்ப தொலைவுல இருக்காரு? இங்க சொன்னாரு, யாருக்கு? பக்தர் அல்லாதவர்களுக்கு. பக்தர் அல்லாதவங்களுக்கு கிருஷ்ணர் ரொம்ப தொலைவுல இருக்காரு, பக்தர்களுக்கு கிருஷ்ணர் ரொம்ப அருகிலே இருக்காரு. அப்போ பக்தர் அல்லாதவங்க கிருஷ்ணரை வேற ரூபத்துல முயற்சி பண்றாங்க, பக்தர்கள் அவரை முழுமுதற்கனவா வழிபடுறாங்க. அதனால கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், கிருஷ்ணா வந்து ஸ்வயம் பகவான், அவருக்கு உருவம் உண்டு. அந்த ரூபம் வந்து கடவுளுக்கு ரூபம் இல்லைன்னு என்ன அர்த்தம்? நம்ம மாதிரி ரூபம் இல்லைன்னு அர்த்தம். கிருஷ்ணருக்கு ரூபம் இருக்கு, ஆனா நம்மளை போல ரூபம் இல்லை. அப்ப என்ன வித்தியாசம்? நம்ம ரூபத்துக்கு கிருஷ்ணர் ரூபத்துக்கு என்ன வித்தியாசம்? கிருஷ்ணருக்கும் ஐம்புலன்கள் இருக்கு. சரி, எனக்கு மரணம் இருக்கு, கிருஷ்ணருக்கு மரணம் கிடையாது. ரூபத்துல என்ன வித்தியாசம்? கிருஷ்ணோட ரூபத்துக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? என்ன ரூபத்துக்கு என்ன பஞ்சபூதங்களால உடல். அவருக்கு ஆன்மீகமான உடல், அவருக்கு அப்படி கிடையாது. நம்ம பௌதிக உடல், அவர் ஆன்மீக. நம்ம உடல் பௌதிகமானது, கிருஷ்ணாவோட உடல் ஆன்மீகமானது. இப்ப என் உடலையும் ஆன்மாவை பிரிக்கலாம், கிருஷ்ணாவோட உடலையும் ஆன்மாவை பிரிக்க முடியாது. இப்ப என் உடலையும் ஆத்மாவை பிரிச்சிடலாம். இப்ப இந்த உடல்ல ஆன்மா பேசிக்கிட்டு இருக்கு, நான் இறந்து போயிட்டேன்னு இந்த உடல் பேசாது. அப்ப என்னாச்சு? ஆத்மா இந்த உடலை விட்டு போயிடுச்சு. பட் கிருஷ்ணாவும் அவர் உடலையும் பிரிக்க முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? கிருஷ்ணாவுடைய ரூபம் ஆன்மீகமானது, அப்புறம் கிருஷ்ணாவுடைய ரூபம், அப்புறம் கிருஷ்ணாவுடைய ரூபம் ஆன்மீகமானது, அப்புறம் நிரந்தரமானது. அப்புறம் அப்ப என்ன சொல்லுவாங்க? சச்சிதானந்த விக்கிரகா, சத்து சித்து ஆனந்தம். சத்து சித்து ஆனந்தம். சத்துனா நித்தியமானது, சித்து என்றால் அறிவு நிறைந்தது, ஆனந்தம்னா முழு ஆனந்தம். அப்ப என்னுடைய ரூபம் அசத் அசித் நிரானந்தம். இந்த உடல் இருக்கு இல்லையா, இந்த உடல் நிரந்தரம் இல்ல. இந்த உடல் எப்பவுமே ஆனந்தம் கிடையாது, துக்கமும் இருக்கு, சந்தோஷம் மாறி மாறி வருது. அப்புறம் இந்த உடல் ஒன்னா அழியக்கூடியது, நிரந்தரமானதுல எப்பவுமே ஆனந்தம். ஆனா கிருஷ்ணோட ரூபம் சச்சிதானந்தம். ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகா அநாதி ஆதி கோவிந்தா. அந்த கோவிந்தன் தான் எல்லா காரணத்துக்கும் மூல காரணம். இந்த மாதிரி பகவானுடைய ரூபத்தை சாஸ்திர ரீதியாகவும் சொல்லலாம், விஞ்ஞான பூர்வமாகவும் சொல்லலாம். விஞ்ஞான பூர்வமா எப்படி சொல்றது? இப்படிதான், படைப்பாளி என்று ஒருத்தர் இருந்தா அவர் உருவம் உண்டு. மூளை மட்டும் இருக்கு, வேலை. போன வாரம் படிச்சோம் இல்லையா, மூளை இருக்கு ஆனா ஆள் இல்லை.
எப்படி சொல்றது? கடவுள் உலகத்தை படைச்சிருக்காரு, அப்ப பெரிய மூளை. இந்த உலகத்தை படைச்சதுக்கு ரொம்ப பெரிய மூளை இருக்கணும். ஆனா மூளை மட்டும் தான் இருக்கு, ஆள் இல்லைன்னு சொன்னா முட்டாள்தனம். மூளை இருந்தா ஒரு பர்சன். இவ்வளவு பெரிய பிரெயின் இருக்கு இல்லையா? படைப்புக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய மூளை வேலை செய்யுதுன்னா அப்ப ஒரு நபர் இஸ் அ பர்சன். கிருஷ்ணா ஒரு நபர். இப்ப எனக்கு அனுபவிக்கிற எண்ணம் எங்க இருந்து வருது? கிருஷ்ணா அனுபவிப்பாளர், அதனால நான் வந்து பொய்யங்காரத்துல நான் அனுபவிக்க நினைக்கிறேன். கிருஷ்ணா கட்டுப்படுத்துறவர், நான் பொய்யங்காரத்தினால கட்டுப்படுத்துன்னு நினைக்கிறேன். ஆஹ் கிருஷ்ணா அனுபவிப்பாளர், கிருஷ்ணா தான் கட்டுப்படுத்துவர், கிருஷ்ணா தான் எல்லா காரணமும் மூல காரணம். அப்ப எனக்கு இங்க பொய்யங்காரத்துல என்ன நினைக்கிறேன்? நான் தான் கட்டுப்படுத்தணும், நான் தான் அனுபவிக்கணும். இந்த எண்ணம் எல்லாம் எங்க இருந்து வருது? கிருஷ்ணர்கிட்ட இந்த எண்ணங்கள்லாம் இருக்கு. அவர் முழுமையானவர். கிருஷ்ணரோட போட்டி போடும்போது நான் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன். அதான் ஜீவாத்மனுடைய குறை. ஜீவாத்மனுடைய பிரச்சனை என்னன்னா, பொய்யா அங்காரத்தினால நானும் கட்டுப்படுத்தணும், நானும் அனுபவிக்கணும், நானே எஜமா. ஏன் கிருஷ்ணர் மட்டும் தான் என்ன பண்ணணும்? சோ கிருஷ்ணா முழுமுதற் கடவுள். அவர் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறாரு. இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டித்ததே ஜீவாத்மாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கதான் கிருஷ்ணாட்ட திரும்ப போறது. நமக்கு எல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுக்குதான். இல்லாட்டி இந்த பிரபஞ்சத்தை கிருஷ்ணர் படைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதை காட்டிலும் 3 மடங்கு பெரியது கிருஷ்ணாவுடைய ஆத்மீக லோகம். கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் அந்த உலகத்துல இருக்காங்க. கடவுளுக்கு ஏது உலகம்? அடுத்த கேள்வி வந்து நமக்கு சரி உலகம் இருக்கு, கடவுளுக்கு உலகம் இருக்கா என்ன? கடவுளுக்கு உலகம் இருக்கா என்ன? கடவுளுக்கு உலகம் உண்டு. கடவுளுக்கு உலகம் உண்டு. இந்த உலகம் பௌதிகம். கிருஷ்ணாவுடைய உலகம் ஆன்மீக உலகம். கிருஷ்ணாவுடைய உலகம் ஆன்மீக உலகம். அந்த உலகத்தை பற்றிய வர்ணனைகள் சாஸ்திரத்துல இருக்கு. நான் போகாதனால, நான் பார்க்காதனால இது இல்லைன்னு ஆயிடாது. நான் வந்து என் வாழ்க்கையில அமெரிக்காவுக்கு போனதே இல்லை. அமெரிக்கா போயிட்டு வந்தவர் சொல்றாங்க அமெரிக்கான்னு இருக்குன்னு, நான் நம்ப மாட்டேன்னு சொன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? போனவர் பார்த்தவர் சொல்றாரு அமெரிக்கா இருக்குன்னு, நான் நம்ப மாட்டேன் அப்படின்னா சரி, அங்க போனாதான் அப்ப போறதுக்கான தயார். ஓ நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் அமெரிக்கால இருந்து வரேன். அமெரிக்காவா? அது எப்படி இருக்கும்? அது இப்படி எல்லாம் இருக்கும். நீங்க கதை விடுறீங்க, நீங்க கதை சொல்றீங்க. அப்படி எல்லாம் கிடையாது, அமெரிக்கான்னு ஒண்ணு கிடையாது. நான் போகாதனால அது இல்லைன்னு ஆயிடாது. நான் கடவுள்கிட்ட போகாதனால அவருக்கு ஒரு உலகம் இல்லைன்னு ஆயிடாது. அவருக்கு உலகம் இருக்கு. அங்க போகணுமா? அதுக்கான தகுதி வரும். கடவுளுடைய உலகம் எப்படி இருக்கு? வர்ணனை இருக்கு. அமெரிக்கா எப்படி இருக்கு? வர்ணனை இருக்கு. அமெரிக்கால இந்த மாதிரி பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் இருக்கு. அங்க வந்து ரொம்ப வசதியானவங்க எல்லாம் இருக்காங்க. அங்க வந்து மாதிரி அழகான இடங்கள்லாம் இருக்கு. அப்படிங்கிற வர்ணனை பார்த்துட்டு வந்தவங்க சொல்றாங்க. அதே மாதிரிதான் கிருஷ்ணாவுடைய உலகத்தை பற்றிய வர்ணனை எங்க இருக்கு? கிருஷ்ணனுடைய உலகத்தை பற்றிய வர்ணனை எங்க இருக்கு? எந்த சாஸ்திரத்துல இருக்கு? பாகவதத்துல. அப்புறம் பகவத்கீதை. பிரம்ம சம்ஹிதை. பிரம்ம சம்ஹிதையில இருக்கு, பகவத்கீதையில இருக்கு. இதே பிரபுபாத் இதே அத்தியாயத்துல இதே ஸ்லோகத்துல பின்னாடி கோட் பண்ணிருக்காரு. நதத்வாசயதே சூரியோ ந சாங்கோ நபாவகா யத் கத்வான நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மமா. என்னுடைய உலகத்துல சூரியன் தேவையில்லை, சந்திரன் தேவையில்லை, மின்சாரம் தேவையில்லை. எப்படிங்க அங்க இருக்க முடியும்? சூரியனும் இல்ல, சந்திரனும் இல்ல, மீன்ஸ் அப்ப இருட்டா இருக்காதா? இப்போ உடம்புல இருந்து வர ஒளி சுயப்பிரகாசம். ஓகே, வெரி குட், வெரி குட். இப்போ நம்ம இந்த ஜட உலகத்துல இருக்கிறோம். நமக்கே லைட் தேவைப்படுது. ஏன் இந்த ஜட உலகத்துல லைட் தேவைப்படுது? ஏன் பூமிக்கு லைட் தேவைப்படுது? எதனால பூமிக்கு லைட்? ஏன் நமக்கு லைட் தேவைப்படுது? ஏன்னா இந்த உலகமே, இந்த ஜட உலகமே இருள் நிறைந்தது. இது இருள் நிறைந்த பிரதேசம். சூரியன் இல்லைன்னா யோசிச்சு பாருங்க. காலையில சூரியன் உதிக்கல, நாளை காலையில சூரியன் உதிக்கல, எப்படி இருக்கும்? இருட்டுலதான் உட்காந்து, இருட்டுலதான் இருக்கும். நைட்டு சந்திரன் இல்ல, இருட்டுலதான் இருக்கும். இப்ப மின்சாரம் கண்டுபிடிச்சதுனால விளக்கு லைட் போட்டுக்கிறோம். அப்போ இயற்கையாவே இந்த பூமி இருள் நிறைந்தது. பூமிக்கு பக்கத்துல சூரிய கிரகமும் சந்திர கிரகமும் இருக்கிறதுனால வெளிச்சம் கிடைக்குது. அப்புறம் விஞ்ஞான முன்னேற்றத்தால லைட் போட்டுக்கிறோம். விஞ்ஞான முன்னேற்றம் வந்ததுனால நம்ம லைட் போடுறோம். லைட்டை யார் கண்டுபிடிச்சா? தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சாரு. அவருக்கு அந்த எடிசனுக்கு வந்து ஒரு சின்ன மூளை. அந்த சின்ன மூளையை வச்சு எடிசன் ஒரு லைட்டு கண்டுபிடிச்சாரு. இந்த ரூமுக்கு ஒரு லைட்டு, அந்த ரூமுக்கு ஒரு லைட்டு, அந்த ரூமுக்கு ஒரு லைட்டு, ஸ்ட்ரீட்ல ஒரு லைட்டு. எடிசனுக்கு பெரிய மூளை இருந்தா என்ன பண்ணிருப்பாரு? ஒரு சூரியனை கண்டுபிடிச்சிருப்பாரு. அப்ப கிருஷ்ணருடைய படைப்புக்கும் ஒரு விஞ்ஞானியோட படைப்புக்கு வித்தியாசம் இருக்கா? கிருஷ்ணர் ஒரு லைட்டு கொடுத்திருக்காரு, அது உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குது. கிருஷ்ணா ஒரு லைட் கொடுத்திருக்காரு, அது உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குது. அப்படின்னா விஞ்ஞானியே இன்னொரு சூரியன் உற்பத்தி பண்ணக்கூடாது?
அப்ப இந்த மாதிரி கரண்ட் பிரச்சனையில இல்ல, கரண்ட் பில்லு கட்ட வேண்டியது இல்ல, இபி ஆபீஸ்ல போய் ஃபைன் கட்ட வேண்டாம், பீஸ் கட்டை பிடிக்கிட்டு போக மாட்டாங்க, சாக்கடை செத்து போக மாட்டாங்க இல்லையா? கரண்ட் பிரச்சனை இருந்துக்கு அதுல. விஞ்ஞானி வந்து கிருஷ்ணர் மாதிரி ஒரு சூரியனை கண்டுபிடிச்சிருந்தா இவ்வளவு பிரச்சனை இல்லையே. ஏன் கரண்ட் கண்டுபிடிச்சாங்க? அது அவங்களால முடியாது, அவங்க சக்தி அவ்வளவுதான், அவங்க புத்தி அவ்வளவுதான். அதனால கிருஷ்ணர் கூட போட்டி போட முடியாது, கிருஷ்ணருக்கு சமமானவர் யாரும் இல்லை. கடைசி வரியில சொல்லியிருக்கா, சதாமணி பிரம்மணி ரம்ஷ்யதே நமகா, அவருக்கு சமமானவர் எவரும் கிடையாது. விஞ்ஞான முன்னேற்றம் எவ்வளவு வந்தாலும் சரி, கிருஷ்ணரை மாதிரி ஒரு கோலை உற்பத்தி பண்ண முடியாது அவனால. சூரிய மண்டலம் சந்திர மண்டலத்துல அவங்க உற்பத்தி எல்லாம் பண்ண முடியாது. வேணா சொல்லலாம், சூரியன் பூமியிலிருந்து இவ்வளவு தொலைவில் இருக்கு, சந்திரன் இவ்வளவு தொலைவில் இருக்கு, அங்க போறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணலாம், அவங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு கிரகத்தை அவங்களால உருவாக்க முடியாது, அது அவங்களால முடியாது. அவங்க ஒரு பௌதிகமான அறிவை கொண்டு, சின்ன மூளையை கொண்டு சின்னதா கண்டுபிடிக்கலாம், சின்ன லைட் கண்டுபிடிக்கலாம், சின்னதா அந்த மாதிரி எந்திரங்கள்லாம் கண்டுபிடிக்கலாம், ஹெலிகாப்டர் கண்டுபிடிக்கலாம், ஸ்பேஸ் கிராஃப்ட், சேட்டலைட் எல்லாமே கண்டுபிடிக்கலாம், ராக்கெட்டு, செயற்கைக்கோள், சேட்டலைட் மூலமா எல்லாம் பண்ணலாம். பட் ஆனா கிருஷ்ணர் மாதிரி ஒரு கிரியேஷன் அவங்களால பண்ண முடியாது. இதுதான் ஜீவாத்மாவுக்கு பரமாத்மாவுக்கு உள்ள வித்தியாசம், இதுதான் கிருஷ்ணவுக்கு நமக்குள்ள வித்தியாசம். அப்போ கிருஷ்ணா வந்து சச்சிதானந்த ரூபம். இந்த சச்சிதானந்த ரூபத்துல பகவான் இருக்கிறத யாரு ஏத்துக்கிறாங்க? பக்தர்கள் ஏத்துக்கிறாங்க. பக்தர் அல்லாதவங்க இதை ஏத்துக்கொள்ளாதனால அவங்களுக்கு கிருஷ்ணர் வந்து பிரச்சனையாவே இருக்காரு, எப்பவுமே உணரவே முடியல அவங்கள. அதேதான், திரும்பி அதே பாயிண்ட் தான். கடவுள் இருக்காரு, ஆனா நீங்க எதுவுமே அவருக்கு உருவம் எல்லாம் கொடுக்கூடாது நீங்க நினைக்கணும். கடவுளுக்கு உருவம் கொடுக்க கூடாது, ஆனா நீங்க அவர் மேல அன்பு செய்யணும். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், திரும்ப அதேதான். பாரத பிரதமர் இருக்கிறார், அவர் மேல அன்பு செய்யுங்க. ஐயா யார் அவரு? அவர் இருக்காரு, அன்பு செய்யுங்க. ஐயா அவர் போட்டோ கொடுங்க, அதெல்லாம் தரமாட்டேன், அன்பு செய்யுங்க. ஐயா அவரை பத்தி சொல்லுங்க, அதெல்லாம் சொல்ல மாட்டேன், அன்பு செய்யுங்க. ஆனா எப்படியா அன்பு செய்யறது? அவர் யாரு, எப்படி இருப்பாரு, எந்த மாதிரி பேசுவாரு, இதெல்லாம் அவரை பத்தி டீட்டெயில் கொடுங்க, அதெல்லாம் தரமாட்டேன், ஆனா அன்பு செய்யுங்க. எப்படி அன்பு செய்வீங்க? அப்போ கடவுளுடைய தோன்றா ரூபத்து மேல அன்பு செய்ய முடியாது. எப்படி ஒருத்தருடைய தோன்றா ரூபத்து மேல நம்ம அன்பு செய்ய முடியாது? இப்ப ஏன் ஒருத்தருக்கு சினிமா நடிகர் மேல அன்பு வருது? அவருடைய சினிமா போய் பாக்குறாங்க, அவர் மாதிரி ஆக்ட் பண்றாங்க, அவர் மாதிரி ஸ்டைல் பண்ணிக்கிறாங்க, லூஸ் தன்மை எல்லாம் பண்ணிக்கிறாங்க இல்லையா? அதனால அவங்க மேல அன்பு இருக்கிறத காமிச்சுக்கிறாங்க. தலைவா வா தலைவா வா தலைவா இல்லையா? அவர் கட்டவுட்ல வச்சு பால் எல்லாம் ஊத்துறாங்க. கட்டவுளுக்கு பால் ஊத்த போய் அவனுக்கே ஒரு நாள் பால் ஊத்துற மாதிரி ஆயிடுச்சு. அது ஒருத்தர் நடந்தது. இந்த மாதிரி கலியுகத்துல நிறைய முட்டாள்கள்லாம் இருக்காங்க. ஏன் அவங்க வந்து ஏன்னா அவங்கள வந்து அவங்க மேல அவங்க ஈர்ப்பு வருது, அட்ராக்ஷன். அவங்க பண்ற ஸ்டைல் எல்லாம் பாக்குறாங்க, உடனே இவரு கடவுள் மாதிரி. ஒருத்தர் சொன்னா, எங்க தலைவருடைய படம் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வரும், அவர் அத்திவரதர் மாதிரி. அடப்பா யாரோட கம்பேர்? அத்திவரதர் 40 வருஷத்துக்கு ஒருக்கா வருவாரா? எங்க தலையோட படம் வரும், வருஷத்துக்கு வருது, அவருக்கு தலை அத்திவரதர். ஆனா பாவிகளா, அத்திவரதர் யாரோட கம்பேர் பண்றீங்க? அவர் முழுவதற்கு கடவுள். பாருங்க, இந்த மாதிரி லூசு கூட்டங்கள் நிறைய இருக்கு. இந்த மாதிரி பைத்தியகார கூட்டங்களுக்கு கிருஷ்ணர் புரியுது, எப்பவுமே பிரச்சனை தான். ஏன்னா இவங்க முட்டாள்கள், இவங்க உருட்டுத்தனமான புலன்பத்துல மூழ்கி போய் அது மாதிரி அன்பு அப்ப அன்பு செய்யறான். அவன் யார் மேல அன்பு செய்யறான்? ஒரு தலைவன், ஒரு தொண்டன் தலைவன் இடத்துல அன்பு செய்யறான். என் தலைவனுக்காக டீ குளிப்பேங்கிறான், டீ குடிக்கிற மாதிரி. அவன் டீ குளிப்பேங்கிறான், இவனடானா கட்டோட்டுக்கு பாலை ஊத்துறான். இதெல்லாம் ஏன் பண்றான்? அந்த குறிப்பிட்ட தலைவர் மேலேயும் அந்த ரசிகர் மேலேயும் அந்த நடிகர் மேலேயும் அன்பு வைக்கிறான். அவனுக்கு உருவமே இல்லை, அவன் படமே வரவில்லை, அவன் மேல எப்படி அன்பு செய்வான்? அப்ப அங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அங்க தலைவன் மையமா இருக்கான், அங்க அந்த நடிகர் மையமா இருக்கான். அந்த மாதிரி பக்தருக்கு கிருஷ்ணர் மையமா இருக்காரு. பக்தர் அல்லாதவங்களுக்கு எது மேல அவங்க அன்பே செய்ய முடியாது. சும்மா உட்காந்து கற்பனை பண்ணிக்கிட்டே போலாம். பந்தாஸ்து கோடி சதவஸ்தர சம்பரகம்யோ வாயோ ரதாபி மனசோர் முடி பூங்கவான். அவங்களுக்கு புரியவே முடியாது. கிருஷ்ணனுடைய சக்தி எல்லையற்றது, அந்த எல்லையற்ற சக்தி உள்ள பகவான். அப்படியா? சரிங்க, கடவுளுடைய சக்தி எல்லையற்றது, அவர் அது அபரிமிதமான அதி அற்புதமான சக்தி வச்சிருக்காரு. அப்புறம் எப்படிங்க அவர் உருவம் இருக்கும்? அதுதான் அவருடைய காரணமற்ற கருணை. அவர் ஏன் விக்கிரகமா வராரு? இந்த கட்டுண்ட ஆத்மாக்கள், வீழ்ந்த ஆத்மாக்கள், பந்தப்பட்ட ஆத்மாக்கள் பகவானை நேருக்கு நேரா பாக்குற வாய்ப்பை இழந்துட்டோம். அதனால இந்த கண்ணுல என்னெல்லாம் பார்க்க முடியுது? கல்லு, மண்ணு, உலோகம், பெயிண்டிங்கு, இதான பார்க்க முடியுது.
சோ கிருஷ்ணா ரொம்ப கருணையோட அதுல தோன்ற. இந்த ஜட புலன்களால பௌதிக பொருட்கள் தான் பார்க்க முடியுது. அந்த பௌதிக பொருட்களும் கிருஷ்ணர் இருந்தா வந்திருக்கு. அந்த பௌதிக பொருளையும் கிருஷ்ணர் வராரு. அதான் பிரகலாத் சொன்னார், இந்த தூணுக்குள்ள நரசிம்மர் இருக்காருன்னு. என்ன கஷ்டம் கேட்டா, எங்கடா உன் விஷ்ணு, எங்கடா விஷ்ணு, எங்கடா ஹரி, எங்கடா உன் ஹரி, எங்க இருக்கா உன் ஹரி, எங்க இல்ல. அவர் அந்த அறை அந்த ரூம்குள்ள இருக்காரு, என் இதயத்துக்குள்ள இருக்காரு, உங்க இதயத்துக்குள்ள இருக்காரு, இந்த தூண்ல இருக்காரு, அந்த கதவுல இருக்காரு. இந்த தூண்ல இருக்காரா? தூண்ல இருக்காரு. அந்த தூணை உடைக்கிறேன். நீ என்னடா உடைக்கிறது? அவரே வெடிச்சு வெளியே வந்துச்சு இல்லையா? நீ என்னடா தூணை உடைக்கிறது? அப்போ பிரகலாதருக்கு எல்லா இடத்துலயும் கிருஷ்ணர் தெரிஞ்சார். அதனால கிருஷ்ணருக்கு உருவம் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. அப்போ என்னன்னா, கடவுளுக்கு உருவம் இல்லைன்னா அப்ப ஏன் கோயிலுக்கு போறீங்க? ஏன் கடவுள்ல எல்லா பக்கம் இருக்காரு. அப்ப பிரபுபாட்ட கேட்டாங்க, கடவுள் எல்லா பக்கம் இருக்காரு, ஏன் கோயிலுக்கு போகணும்? எல்லா பக்கம் இருக்கிற கடவுள் ஏன் கோயில் இருக்க மாட்டாரு இல்லையா? எல்லா பக்கம் இருக்கிற கடவுள் ஏன் கோயில் இருக்க மாட்டாரு? அங்கே இருக்காரு, விக்கிர ரூபத்துல இருக்காரு. இப்போ எனக்கு வீட்டுல எல்லாத்துக்கும் ஒரு அறை, எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு அறை, ஒரு ரூமு, அப்புறம் அந்த பசங்களுக்கு ஒரு ரூமு, அப்புறம் யாராவது வந்தா ஹாலு, கெஸ்ட்டுக்கு ஒரு ரூமு, கிச்சனு, பாத்ரூம், எல்லாத்துக்கும் ஒரு இடம் வச்சிருக்கோம். குளிக்கிறதுக்கு ஒரு இடம், பூஜை பண்றதுக்கு ஒரு இடம், சமைக்கிறதுக்கு ஒரு இடம். அந்த மாதிரிதான் இறை வழிபாடு செய்ய ஒரு இடம். குளிக்கிற இடத்துல போனா குளிக்கிறது சம்பந்தமான எண்ணம் வரும். சமைக்கிற இடத்துல போனா இன்னைக்கு என்ன சமைக்கலாம்னு என்ன வரும். கோயில்ல போனா எப்படி பக்தி பண்ணலாம்னு என்ன வரும். அப்போ மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கு எனக்கு கோயில் தேவை இருக்கு. மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கு எனக்கு பூஜை மண்டபம் தேவை இருக்கு. விக்கிரகத்துல மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கு பகவான் விக்கிரக தேவை இருக்கு. அதனாலதான் பகவான் விக்கிரக ரூபத்துல வராரு. நான் பிரகலாதர் மாதிரி தூய பக்தர் இல்ல, தூண்ல கூட பகவான் இருக்காருன்னு பாக்குறது. அப்போ அந்த அளவுக்கு நான் பக்தியில பக்குவம் ஆகல, என் புலன்கள் பக்குவம் ஆகல. நம்ம புலன்கள் பக்குவமா இருக்கா? அப்படி கண்ணை மூடி உட்கார்ந்தோடனே சாமசுந்தர ரூபம் அப்படி முன்னாடி நடனம் ஆடுதா? இல்லையே, தூக்கம் தான் வருது. ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுன்னு தூக்கம்ல வருது. அப்படியே பிரகலாத மாதிரி கண்ணுல இருந்து கண்ணீரா வருது இல்ல இல்லையா? அப்போ நான் பிரகலாதருடைய தளத்துல இல்ல. பிரகலாதர் எப்பவுமே விஷ்ணுவே ஸ்மரணம் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் பாக்குற படம் எல்லாம் விஷ்ணுவா தெரிஞ்சாரு. இதோ நசிங்கா பரதோ நசிங்கா எத்து எத்து யாம் இதோ நசிங்கா பாகி நசிங்கா ஏ நசிங்கா தர்ஷியமா மாதியும் சரணம். அவர் இல்லாத இடம் எங்க? பிரகலாதருக்கு எல்லா இடத்துலயும் பகவான் தெரிஞ்சாரு. அப்ப எனக்கு அந்த மாதிரி பார்க்க முடியல. அதனால நான் விக்கிரகத்துல பகவானை பாக்குறேன். அதனால கோயில்ல பகவானை பாக்குறேன். அதனால நான் வீட்டுல போட்டோ வச்சு அந்த பகவானை பாக்குறேன். பகவானும் என்கிட்ட அன்பு செய்யறாரு. இந்த அன்பு பரிமாற்றத்தை, பகவானை விக்கிரக ரூபத்துல வழிபடுறத பக்தர் அல்லாதவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு எப்பவுமே கிருஷ்ணர் பிரச்சனையாவே இருக்கு. அவருக்கு எப்பவுமே கிருஷ்ணா பிரச்சனையாவே இருக்கு. அதனால இறைவனை கிருஷ்ணரை சாதாரணமால நம்ம பகவானுடைய உலகமோ பகவானுடைய ரூபமோ கற்பனை அல்ல, கட்டுக்கதை அல்ல. இது பௌதிகவாதிகள் சொல்ற மாதிரியோ நாத்திகன் சொல்ற மாதிரி இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை அல்ல, கற்பனை. இது உண்மை. அதை பார்த்தவங்க இருக்காங்க. பிரம்மதேவர் நேருக்கு நேர் பகவான் தரிசனம் பண்றாரு, சொல்றாரு வேணும் கனந்த மரவிந்த தலாயதாசம் பர்ஹாவதம் சமசிதாம்புத சுந்தராகம் கந்தர்ப்ப கோட்டி கமனீய விசேஷ ரூபம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. சோ பிரம்மா பார்த்திருக்காரு கிருஷ்ணர் சாமசுந்தரா திரிபங்க லலிதம். உடல்ல 3 வளைவு இருக்கு. அவர் தலையில ஒரு அழகான மயிர்பீலி வச்சிருக்காரு. மழைக்காலத்து மேகத்து ஒத்த நிறம், தாமரை இதழ் போல கண்கள், என்றும் பாடாத வைஜெயந்தி மாலை, மார்புல ஸ்ரீவஸ்தகுரி, கழுத்துல கௌசுவமணி, தாமரை இதழ் போல காது வரை நீண்ட கண்கள். இது பிரம்மா பார்த்திருக்காரு, சொல்றாரு. அப்ப அதை ஏத்துக்குதா? அவர் பார்த்தவங்க இருக்காங்க. அதான் அர்ஜுனன் சொல்றாரு, நான் இவங்கெல்லாம் சொல்லி கேட்டிருக்கேன். இப்ப நான் என் கண்ணு முன்னாடி பாக்குறேன், கிருஷ்ணா நீங்க தான் அந்த பரபிரம்மம், நீங்க தான் பரந்தாமம், நீங்க தான் தூய்மையானவர். இத நான் சொல்லல, இவங்கெல்லாம் சொல்லி கேட்டிருக்கேன். அசிலர், தேவலர், வியாசர், நாரதர், ஸ்வயம் செய்வ. இப்ப நீங்க கண்ணு முன்னாடி பாக்குறவங்கள, இது அத்தன்டிக் ஸ்டேட்மெண்ட். அதிகாரப்பூர்வமான தகவல் சாஸ்திரத்துல இருக்கு. ஆச்சாரியர் சொல்றாங்க. ஆச்சாரியர் சாஸ்திர பிரமாணம் மட்டுமல்ல, அவங்க லாஜிக்காவும் சொல்லியிருக்காங்க. பிரபுபாதர் மாதிரி லாஜிக்கா ப்ரூவ் பண்ண முடியாது கிருஷ்ணரை யாராலையும். பிரபுபாதர் இந்த ஜட உலகத்துல இருக்கிற உதாரணத்தை கொண்டு ப்ரூவ் பண்ணுவார் கிருஷ்ணா முழுமுதற் கடவுள். அப்படி பசிபிக் கடற்கரை நடந்து போயிட்டு இருக்காரு சீடர்களோட. ஒரு நிமிஷம் நின்னாரு. ப்ரோப்பா என்ன சொல்ல போறா எல்லாம் பாத்துக்கிட்டாங்க. இந்த கடல் வருது இல்லையா, இந்த அலை அப்படியே அலை அலையா ஒண்ணுன்னா வருது, இது ஏன் இவ்வளவு தூரத்துக்கு மேல வரலன்னு கேட்டாரு. யாரு கண்ட்ரோல் பண்றாத? கிருஷ்ணர் தான் கண்ட்ரோல் பண்றாரு. அந்த சுவிட்ச் அவர் கையில இருக்கு.
சுவிட்ச் ஆன் பண்றாரு, ஆஃப் பண்றாரு. ஒரு நாள் சுவிட்ச் ஆஃப் பண்ண விட்டார், டபார்னு ஒரு அடி. அவ்வளவுதான், முடிஞ்சு, சுனாமி பினிஷ். சோ கிருஷ்ணா இஸ் தி சுப்ரீம் கண்ட்ரோலர். மழையை கொடுப்பவனும் மழையை தடுப்பவனும் நானே. அதனால இந்த இந்த சிருஷ்டிப்பு லீலா, பகவான் எப்படி இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறாரு, அவர் எப்படி சச்சிதானந்த ரூபமா இருக்காரு, அவர் எப்படி முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவரா இருக்காரு, அவர் எப்படி பக்தரோட அன்பு பரிமாற்றம் செய்யறாரு, இத பக்தர் அல்லாதவங்க குயோகினா, அந்த குயோகிகளால புரிஞ்சிக்கவே முடியாது. அவங்களுக்கு எப்பவுமே கிருஷ்ணர் புரியாத புதிராதான் இருப்பார். இப்போ இஸ்கான்ல கிருஷ்ண பக்தி இயக்கத்துல ஒரு சின்ன குழந்தைக்கு தெரியும் கிருஷ்ணா முழு முதற் கடவுள். அதுவும் புரோபாத் நிரூபிச்சார். புரோபாத ஒரு கான்வர்சேஷன் பேசிட்டு இருக்காரு. அந்த சின்ன குழந்தை கீர்த்திகா மாதிரி ஒரு சின்ன குழந்தை விளையாடிட்டு இருந்தது. அந்த குழந்தை இவர் பேசிட்டு இருக்காரு. ஒருத்தன் பிரம்மவாதி, மாயாவாதி, யோகி எல்லாம் உட்காந்து இருக்கான். கடவுள் இப்படி அப்படி என்னென்னமோ கற்பனை பண்ணி சொல்லிட்டு இருந்தான். புரோபா அந்த குழந்தை கூப்பிட்டாரு, வாமா கிருஷ்ணர் யாருன்னா பரம புருஷோத்தம்னா முழு கடவுள். குலோப்ஜாம் கொடுத்தா ஓடிட்டான். கிருஷ்ணா பரம புருஷோத்தம்னா முழு கடவுள். அவ புரோபா சொன்னாரு, அந்த குழந்தைக்கு தெரிஞ்சது கூட உங்களுக்கு தெரியலன்னு. அந்த சின்ன குழந்தைக்கு தெரிஞ்சது கூட உங்களுக்கு தெரியல. ஏன்? அந்த சின்ன குழந்தை கிருஷ்ணரை முழு கடவுளை ஏத்துட்டு இருக்கு. வைஷ்ணவ குடும்பத்துல பிறந்திருக்கு. நீங்க எல்லாம் சும்மா கற்பனை பண்ணிட்டு மனக்கற்பனையும் வரட்டு தத்துவம் பேசிட்டு இருக்கு. சோ மனக்கற்பனையாலேயோ வரட்டு தத்துவத்தினாலேயோ இல்ல சாஸ்திர விசாரணை செய்யறதுனாலயோ இல்ல பௌதிகத்தினாலேயோ பௌதிக புலன்களாலேயோ உணரக்கூடியவர் அல்ல கிருஷ்ணா. பக்தியாமாம் அபிஜானாதி யாவான் யசாஸ்மி தத்வதக. பக்தி தோன்றால் மட்டும்தான் கிருஷ்ணர் உள்ளவாறு உணர முடியும். பக்தி இல்லைன்னா கிருஷ்ணர் என்னைக்குமே புரியாத புதிர்தான். அதனால இங்க ரொம்ப அழகான வர்ணனை. இங்க என்ன சொல்றாரு, பரிசித் மகாராஜா சுகதேவ் கோசாமி சொல்றாரு, இந்த கிருஷ்ண பகவான் பக்தர்களுக்கு எப்பவுமே அன்பு பரிமாற்றம் செய்யறவரா இருக்காரு. பக்தர் அல்லாதவங்க ஒரே பிரச்சனையா இருக்காரு, குழப்பமா இருக்காரு. அப்புறம் அவர் தான் இந்த பௌதிக உலகம் ஆன்மீக உலகம் ரெண்டுத்துக்கும் அனுபவிப்பாளரா இருக்காரு. அவரு தன் சொந்த வசிப்படத்துல எப்பவுமே ஆனந்தமா லீலை பண்ணிட்டு இருக்காரு. அந்த பகவானு யாருக்கும் அவருக்கு சமமானவர் யாரும் கிடையாது. அவரை பற்றி நான் மேலும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். கிருஷ்ணர் எப்படி இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறாரு, எப்படி இந்த ஜட உலகம் படைக்கப்பட்டது, எப்படி அதை அவர் நிர்வாகம் பண்றாரு, இந்த லீலைகள்லாம் நான் தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கேன் அப்படின்னு பரிசித் மகாராஜ் கேட்கிறாரு. இதுதான் சரியானது. கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கணும், சரியான இடத்துல இருந்து கேட்கணும். சும்மா ரோட்ல போறவங்க, எதிர்காலம் வரவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்ககிட்ட எல்லாம் கிருஷ்ணரை பத்தி கேட்கக்கூடாது. குமுதம் பேப்பர்ல கட் பண்ணி படிக்கிறது, வாரமலர்ல கிருஷ்ணரை பத்தி போட்டிருந்தாங்க. நிறைய பேர் வாரமலர்ல எடுத்துட்டு வருவாங்க. அப்புறம் டிவி சீரியல்ல சொன்னாங்கட்டு வருவாங்க. இதெல்லாம் அத்தன்டிக் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. இதெல்லாம் அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை. கிருஷ்ணரை பற்றி அதிகாரப்பூர்வமான தகவல் பரிசித் மகாராஜா எப்படி சுகதேவ் கோசாமி கேட்டாரோ, அர்ஜுனன் எப்படி கிருஷ்ணாட்டு இருந்து கேட்டாரோ, சூத கோசாமிகள்ட்ட இருந்து எப்படி நைமிஷாரணி முனிவர் கேட்டாரோ, அந்த சீட பரம்பரை மூலமா கேட்கும். அப்பதான் கிருஷ்ணர் நமக்கு புரிஞ்சுக்க முடியும் ஓரளவுக்காவது. இன்னைக்கு நம்ம கிருஷ்ண பக்தி இயக்கத்துல இருக்கனால இந்த அளவுக்கு கிருஷ்ணரை பத்தி நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இல்லாட்டி நமக்கும் கிருஷ்ணரப்பும் குழப்பமா தான் இருக்கும். நமக்கும் கிருஷ்ணா ஒரே குழப்பமா தான் இருக்கும். இல்லாட்டி 10ஓட 11 இருப்பார். மாரியம்மா அந்தம்மா இந்தம்மா வரிசையில பெருமாள் போட்டோ வச்சுட்டு ஆரத்தி பண்ணிட்டு. அதனால கிருஷ்ணா எப்பவுமே அவர் தன்னிகரற்றவர். அவருக்கு நிகரானவர் யாரும் கிடையாது. நான் சமாதிக சிதிஷதே. அவருக்கு சமமானவர் யாரும் கிடையாது. அவரை விட உயர்ந்தவர் யாரும் கிடையாது. அந்த பகவான் கிருஷ்ணரை உணரணும்னா இந்த ஜட புலங்களால் உணர முடியாது. அத ஸ்ரீகிருஷ்ணன் ஆபாதி நான் பவேத்ராயம் இந்திரியை சேவோன்முகே ஜீவாதோ. நாக்கு கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடணும் முதல்ல. அப்பதான் கிருஷ்ணரை உணர முடியும். கிருஷ்ணரை உணர்றதுக்கு கிருஷ்ணரை டேஸ்ட் பண்ணணும். நாம கிருஷ்ணாவை டேஸ்ட் பண்ணணும். கிருஷ்ணா எப்படி டேஸ்ட் பண்றது? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ஹரே. நாம ஜபிக்கணும், கிருஷ்ணரை பத்தி படிக்கணும், கிருஷ்ணா பத்தி கேட்கணும், பக்தர்கிட்ட கேட்கணும், பிரசாதம் சாப்பிடணும். அப்பதான் கிருஷ்ணரை உணர முடியும். அந்த ப்ராசஸ் தான் இங்க பிரபுபா சொல்லி கொடுத்து. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கி, ஸ்ரீல பிரபுபாத் கி.